ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர்னா என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் இதை பார்க்கலாம் கைஸ். ரெஜிஸ்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். ரெஜிஸ்டரில் இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது. நார்மல் ரெஜிஸ்டர், எஸ்எம்டி ரெஜிஸ்டர், வேரியபிள் ரெஜிஸ்டர், இந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது கைஸ். இதை நிறைய பேர் போஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கிளிப் ஒன்று போடுறேன், அதை பாருங்கள். வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, அதை பற்றி ஒரு நார்மலாக புரிகிற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கேன் கைஸ். இப்போ 12 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்துலாம் கைஸ். இப்போ பேட்டரின்னு எடுத்தால் அது வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரானை தான் நம்ம கரண்ட்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பேட்டரியோட ப்ளஸ் சைடும் நெகட்டிவ் சைடும் ஒரு ஒயர் ஒன்று கனெக்ஷன் கொடுத்துட்டு நெகட்டிவ்ல ஒரு சுவிட்ச் கனெக்ஷனும் பாசிட்டிவ்ல ஒரு ரெஜிஸ்டரும் போட்டுட்டு உன்னோட எண்டு வந்து லைட்டில் வந்து கொடுத்துடலாம் கைஸ். இப்போ கரண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்க கைஸ். ஒன்னோட ஒன்று இப்போ ஆயிரக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்று புஷ் பண்ணிட்டு வரும் வந்து ரெஜிஸ்டருக்கு கிட்ட வந்து சேரும் போது ரெஜிஸ்டர் வந்து இப்போ 1K போடுறேன்னா 1K மட்டும் நீ கொடு, மற்ற எல்லாமே எனக்கு வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோவாக கொடு அப்படி சொல்லிட்டு என்னை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ரெஜிஸ்டர் எனக்கு தரும் கைஸ். தேவைக்கு ஏற்ற கரண்ட் வந்து கொடுக்கும் கைஸ். இதான் கரண்ட் வந்து ஃபில்டர் பண்ணுறது சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு கரண்ட் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இது ஆனால் ஃபில்டர்னு சொல்லக்கூடாது, ஸ்டெப் டவுன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. அப்படி இல்லைன்னா கம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குதுன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்று ஃபோர்ஸாக வரும் பொழுது இப்போ நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற இப்போ 1K மட்டும் ஃப்ளோவாக வரணும் அப்படி சொல்லி கம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. இதை வந்து இந்த மாதிரி கூட சொல்லலாம் கைஸ். இந்த அனிமேஷன் கிளிப்பை பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் ரெஜிஸ்டர் தாண்டி போகும்பொழுது நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இதுதான் வந்து கம்ப்ரஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ரெஜிஸ்டர் ஒர்க்கிங் பிரின்சிபல். இதுதான் வந்து ரெஜிஸ்டர் ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷன் கைஸ். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா சேனல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் தான், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்களே ரெடி பண்ணலாம். அதை பற்றி ஒரு ஐடியாஸ் வரும். இப்போ ஸ்விட்சு எடுத்துக்கலாம். ஸ்விட்சு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் முன்னாடியே போயிட்டு ஓல்ட் ஆயிரும். ஸ்விட்சு ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து லைட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். இது வந்து நெகட்டிவ் ஸ்விட்சு. இப்போ பாசிட்டிவ்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கும். இந்த மாதிரி சர்க்குலேட் ஆனால் தான் நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ நியூட்ரல்லேருந்து பாசிட்டிவ் கேத்தோட்லேருந்து ஆனோட் சைடு வந்து எலக்ட்ரான்ஸ் போனால் தான் நம்மளுக்கு கரண்ட்டே ஒர்க் ஆகும்.